ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக் கதையில ஜூன் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அபிராமி எப்படியோ அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வராங்க. என் பிள்ளை யாரு அப்படிங்கறத பத்தி யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், என்னைய கொண்டு போய் வச்சு உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்களா அப்படின்னு ஓடி வராங்க. அப்பதான் எதற்க ஒரு லாரி வருது. அப்ப அபிராமி என்ன பண்றாங்கன்னா, நான் உயிரோட இருந்தா தானே என்னை பத்தின உண்மைகளை உங்களால நிரூபிக்க முடியும், நான் உயிரை விட்டுறேன் அப்படின்னு அபிராமி ஓடி போய் லாரியில விழுந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டி இருக்காருல்ல, அவரு போன் பேசுறாரு. என்னடா சொல்றீங்க, அவ தப்பிச்சு ஓடிட்டாளா, கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொன்னதோட நம்ம மயில் வாகனம் இதை ஒட்டி கேட்டுறாரு. அப்ப மயில் வாகனம் நேரா கார்த்திகிட்ட போயிட்டு, எப்பா சகல உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் வாப்பா அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் வராரு. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, என்னாச்சு, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சகல உங்க அம்மாவை அந்த சிவனாண்டியும் சந்திராவும் கடத்திட்டாங்க. இதை கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா சகல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க போன் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். வா சகல, உங்க அம்மாவை போய் காப்பாத்துவோம். கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இப்போதைக்கு இங்க உள்ளவங்கள சமாளிச்சுக்கோங்க. நான் இந்த இடத்த விட்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பா யாருக்காவது சந்தேகம் வரும். சோ நீங்க இருங்க, நான் போறேன். இதை கேட்டதும் மயில் வாகனமும் சரி சகல, ஆனா எப்படியாவது அவங்க அம்மாவா பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துருங்க. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மயில் வாகனம் நேரா சாமி கிட்ட போயிட்டு, அந்த அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது சகல, இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு மயில் வாகனம் வேண்டிக்கிறாரு. அப்பதான் பரமேஸ்வரி பாட்டி நைசா இங்கேருந்து மயில் வாகனத்துக்கிட்ட வந்து, ஏப்பா கார்த்தி எங்கப்பா? மயில் வாகனம் சொல்றாரு, இந்த மாதிரி கார்த்தி ஏதோ கோவில் சம்பந்தமா தான் யாரோ ஒருத்தரை பார்க்க போயிருக்காரு, அது வரைக்கும் நம்மள சமாளிக்க சொன்னாரு. இதை கேட்டதும் பரமேஸ்வரியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அவங்க அம்மாவை தேடி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க ரோட்டு பக்கமா பார்த்தா அபிராமி விபத்தாகியே கிடக்குறாங்க. இத பார்த்ததும் அந்த ரவுடிகளுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவங்களை எப்படியாவது கூட்டிட்டு கோவில் திருவிழாவுல நிக்க வைக்கணும்னு சொன்னாங்களே, என்னடா இப்படியாச்சு அப்படின்னு. அப்ப டேய் அவளுக்கு மூச்சு இருக்கான்னு பாருங்கடா அப்படின்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா சுத்தமா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க. இன்னொரு ரவுடி சொல்றான், டேய் இவ செத்துடாடா. இதை கேட்டதோட அந்த ரவுடிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவங்களை உயிரோட தானே கொண்டுட்டு வர சொன்னாங்க, இப்ப இவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த மேடம் நம்மள சும்மா விட மாட்டாங்களே, இப்ப என்னடா பண்றது? அதுக்கு அந்த ரவுடி சொல்றான், சரி நம்ம போன் பண்ணி சொல்றதுக்கு பதிலா நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருவோமா? அதுக்கு இன்னொருத்தர் சொல்றா, டேய் நம்ம போன் பண்ணி சொல்லிடுவோம்டா அப்படின்னு நேரா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. சந்திரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க அந்த ரவுடிங்க தான் போன் பண்றாங்க, ஒருவேளை அந்த அபிராமிய பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு போனை அட்டென்ட் பண்ணி, டேய் அவளை பிடிச்சாச்சுன்னா நேரா இங்க கொண்டுட்டு வாங்கடா, ஏன்டா அடிக்கடி போன் பண்றீங்க? இந்த ரவுடி சொல்றான், மேடம் இங்க ஒரு தப்பு நடந்து போச்சு. சந்திரா கேக்குறாங்க, தப்பு நடந்து போச்சா, என்னடா ஆச்சு? அந்த ரவுடி சொல்றான், மேடம் இது மாதிரி நாங்க அந்த அபிராமிய துரத்திக்கிட்டு போனோம், அப்ப அவ போய் லாரியில அடிபட்டுட்டா, பேச்சு மூச்சே இல்லாம கிடக்குறா, செத்துட்டான்னு நினைக்கிறேன். இதை கேட்டதோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. டேய் அவ செத்துட்டா அப்படின்னா எதுக்குடா எனக்கு போன் பண்றீங்க? அந்த இடத்துல அவளை போட்டுட்டு நீங்க முதல்ல தப்பிச்சு போங்கடா அப்படின்னு சொன்னதோட ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு போன் கட் பண்ணிட்டு, டேய் மேடம் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கடா, வாங்கடா போவோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அபிராமி காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணமுமே இல்ல. அதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம கார்த்தி அந்த பக்கமா வராரு. பார்த்தா ஒரு லேடி அடிபட்டு கிடக்கிறத கார்த்தி பாக்குறாரு. கார்த்திக் ஓடி போய் பார்த்தா அது அவங்க அம்மா. பார்த்ததோட கார்த்திக்கு பேரதிர்ச்சி. கார்த்தி கத்தி கதறி அழுகுறாரு, அம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு. ஆனா அபிராமி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. அப்ப கார்த்திக் என்ன பண்றாருன்னா அபிராமிய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பரமேஸ்வரி நேரா நம்ம கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்திக் போனை பார்த்துட்டு பாட்டி போன் பண்றாங்க,
இப்ப எடுக்காம இருக்கிறது நல்லதுதான் அப்படின்ட்டு எடுக்கல. கார்த்திக் கொண்டு போய் அபிராமிய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இவங்களை காப்பாத்தி இருக்கலாம் சார். இதை கேட்டதோட கார்த்திக்கு பேரதிர்ச்சி ஆகுது. இப்படி திட்டம் போட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டாங்களே அப்படின்னு கார்த்திக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பரமேஸ்வரி, என்னடா இது, கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, ஆனா கார்த்தி எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப அங்க உள்ள தலைவர்கள் நேரா நம்ம பரமேஸ்வரிய வந்து கேக்குறாங்க, அம்மா கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தாம்மா இருக்கு, கார்த்தி தம்பி எங்க போனாருன்னு தெரியல, அவரு வந்தா தானம்மா கும்பாபிஷேகம் நடக்கும், அவரு தானே இந்த கோவிலுக்காக எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணது, அவர் வந்தா நல்லா இருக்கும்மா, எங்கம்மா போயிருக்காரு அப்படின்னு கேட்க பரமேஸ்வரி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா ராஜா மாப்பிள்ளைய பாத்தியா? அப்ப சந்திரா சொல்றாங்க, நான் பாக்கலக்கா. அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி ராஜா மாப்பிள்ளைய பாத்தியா? ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, நான் ரொம்ப நேரமா அவரை பாக்கல. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இந்த நேரத்துல அவர் எங்க போயிருப்பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் பரமேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்திக் போனை பார்த்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு வர சொல்லிதான் பாட்டி போன் பண்றாங்க. எப்படியும் அம்மா இறந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கும்பாபிஷேகத்தை நிறுத்திடுவாங்க. அம்மா இறந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு கார்த்திக் முடிவு பண்றாரு. கார்த்திக் நேரா டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் இன்னும் 1 மணி நேரத்திற்கு அப்புறம் நான் அம்மாவை வந்து கூட்டிட்டு போறேன், நீங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடக்குது, அம்மாவோட இறப்பால அந்த கும்பாபிஷேகம் நின்னு போயிடக்கூடாது, நான் போய் கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு வரேன். இதை கேட்டதோட அந்த டாக்டரும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்ல கார்த்திக் அங்கிருந்து பரமேஸ்வரியோட போனை அட்டன் பண்றாரு. பரமேஸ்வரி கார்த்திகிட்ட, ஐயா கார்த்தி, எதுவும் பிரச்சனை இல்லையேப்பா, என்னாச்சுப்பா, எங்கப்பா போன? கார்த்திக் சொல்றாரு, இல்ல பாட்டி, பக்கத்துலதான் வந்தேன், வரேன் அப்படின்னு சொன்னதோட உடனே பாட்டியும், சரிப்பா சீக்கிரம் வா, நீ எங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கார்த்தியும், சரி பாட்டி நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு கார்த்திக் நேரா வராரு. கார்த்திக் அங்கேருந்து வந்து பாட்டிய பாக்குறாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, என்னப்பா முகமே வாடி போயிருக்கு? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒண்ணும் இல்ல பாட்டி. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுப்பா. ஆர்த்தி சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி அப்படின்ட்டு. அப்புறமா கார்த்திக் சொல்றாரு, சரி போங்க பாட்டி நான் வரேன் அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் கார்த்தி நேரா அருணுக்கு போன் பண்றாங்க. அருணுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட அருணுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. ஐயோ கார்த்தி, என்ன சொல்ற, அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா அருண், என்னால இங்க எதுவுமே சொல்ல முடியல, இன்னைக்குதான் கோவில் கும்பாபிஷேகம், இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு அம்மா ஆசைப்பட்டுதான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதும் அருணுக்கு பேரெதிர்ச்சி. சரி கார்த்தி, நான் ஊருக்கு வரேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறம் சரி நம்ம அருண் வந்துட்டு எல்லாருக்கும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் இங்கேருந்து வராரு. வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி முடிக்கிறாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, எப்படியோ கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம கார்த்தியோட முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, அத்தை இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திக் நேரா அந்த சந்திராவை முறைச்சு பாக்குறாரு. உனக்கு போயிட்டு வந்த பிறகு இருக்குடி அப்படின்னு நினைக்கிறாரு. சந்திரா வந்து பயத்திலேயே போறாங்க வீட்டுக்கு. இன்னொரு பக்கம் சந்திரா வந்து நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க அவனோட அம்மா இறந்ததுனால கண்டிப்பா உச்சகட்ட கோபத்துல இருப்பான், நீங்க காரணம் முன்னிட்டும் அவங்கிட்ட தனியா சிக்கிறாதீங்க. சோ இதை கேட்டதும் அந்த சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, ஏதோ அவனை பழி வாங்குறதுக்காக அவன் அம்மாவை காலி பண்ணியாச்சு, அது போதும் அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க நம்மளோட திட்டம் இது ஒண்ணு கிடையாது, அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்து உண்மையை நிரூபிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டம், அவ காலியாகணும் அப்படிங்கிற திட்டம் நம்மளது கிடையாது. அதோட கண்டிப்பா அவன் அம்மாவை பறி கொடுத்ததுனால பயங்கர கோவத்துல இருப்பான். இது கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சரி அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சீரியஸி பண்ணி நம்ம
கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேரா பரமேஸ்வரி கிட்ட, பாட்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கல அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டி போறாங்க. அப்ப கார்த்திக் நேரா பாட்டியோட கையை பிடிச்சு, பாட்டி நான் இப்ப சொல்ல போற விஷயம் பேரதிர்ச்சியா இருக்கும். பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, நானும் உன்னை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருந்தேன். உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி அம்மா நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாங்க. இது கேட்டதோட பாட்டிக்கு பேரதிர்ச்சி. ஐயா கார்த்தி, என்னப்பா சொல்ற? கார்த்தி சொல்றாரு, ஆமா பாட்டி, யாரோ அம்மாவை கடத்திட்டு போயிட்டு அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, கார்த்தி நீ சொல்றதை என்னால நம்பவே முடியலப்பா அப்படின்ட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி சொல்றாரு, அம்மாவுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு, அம்மாவுக்கான இறுதி சடங்கு மட்டும் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி பாட்டி அழுகுறாங்க. அப்ப ரேவதி இத கவனிக்கிறாங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்னு. ரெண்டு பேரும் ஏன் இப்படி அழுகுறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் அபிராமிய கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அபிராமிக்கு இறுதி சடங்கு பண்றாங்க. அதே நேரம் ரேவதி அவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம பரமேஸ்வரி பாட்டிய ரேவதி போயிட்டு சந்திக்கிறாங்க. பாட்டி இங்க என்ன நடக்குது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் யாருக்கு கொல்லி வச்சாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பரமேஸ்வரி அழுதுகிட்டே, அம்மாடி கார்த்தியோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதிக்கு செம ஷாக்கு. என்ன பாட்டி சொல்றீங்க? உங்க மகா அபிராமி இறந்துட்டாங்களா? பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாமா, யாரோ ஒருத்தவங்க உங்க குடும்பத்துல வந்து உண்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக அபிராமிய கடத்தி இருக்காங்க. யாருக்கும் உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக அபிராமி அப்படி ஒரு முடிவு பண்ணிட்டா. இது கேட்டதும் நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ பாட்டி என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடாத. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, நான் சொல்ல மாட்டேன் பாட்டி. ஆனா அவங்களுக்கு போய் எதுக்காக ராஜா வந்துட்டு இறுதி சடங்கு பண்ணணும்? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, நான் உன்கிட்ட சத்தியம் பண்றேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ண. ரேவதி சொல்றாங்க, பாட்டி சொல்லுங்க. பாட்டி சொல்றாங்க, அம்மாடி அவன் தாமி அந்த அபிராமியோட உண்மையான பையன், அவனுக்காக தான் அபிராமி உயிரை விட்டுருக்கான். இது கேட்டதும் நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன பாட்டி சொல்றீங்க? பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாமா, இந்த குடும்பத்தை உண்மை சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவன் உங்க வீட்டுக்குள்ளேயே வந்தான். உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தணும்னு நினைச்சான். ஆனா நடத்தி முடிச்சு அடுத்த செகண்டே அவனோட அம்மா இறப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் குத்துக்கல்ல மாதிரி இருக்கேன், என் பொண்ணுக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு பரமேஸ்வரி வேதனையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ரொம்ப எமோஷனலா கார்த்திய பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. கார்த்திக் அருண் எல்லாருமே இறுதி சடங்கு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, பாட்டி அதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரியும் சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட கார்த்திக் அருண் எல்லாரும் இருக்காங்க. ரேவதி வர்றதை பார்த்து கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, ரேவதிக்கு உண்மை தெரியும்பா, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதும் கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்திய பார்த்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இந்த நேரத்துல உங்களுக்கு என்னால எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க, அவங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க குடும்பத்து மேல யாரோ கண் வச்சுட்டாங்க, அதான் உங்களுக்கு அடுத்தடுத்து இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப வேதனையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இன்னும் அவருக்கு இந்த விஷயம் தெரியாது, அவர் மக மேல அவ்வளோ பாசமா இருப்பாரு, அவருக்கு வேற இதயத்துல இப்ப பிரச்சனை. இந்த நேரத்துல அபிராமி உயிரோட இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அவரால் தாங்கிக்கவே முடியாது. அவரை எப்படி நான் சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு அழுகுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி என்ன நடக்குமோ அதானே பாட்டி நடக்கும், அதை யாராலையுமே தடுக்க முடியாது பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பா தாத்தா வந்து ஏத்துப்பாரு அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அவரு எந்த அளவுக்கு அபிராமி மேல பாசமா இருந்தாரு அப்படிங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் எப்படி ஏத்துக்க போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. அப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு மீரா சந்திரா கிட்ட எங்கதான் போனாங்க ரேவதியும் அந்த ராஜாவையும் இன்னும் காணும் அப்படின்னு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, அவ இன்னரும் அவங்க ரெண்டு பேரும் அந்த அபிராமிக்கு இறுதி சடங்கு பண்றதுக்காக போயிருப்பாங்க, எங்க போனாங்கன்னு தெரியாம இந்த சாமுண்டீஸ்வரி முடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு.
இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கும் ரேவதியும், சரி பாட்டி நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். அத்தைக்கு சந்தேகம் வந்துரும். அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, இன்னும் நீ என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்க போறியோ தெரியல. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை மட்டும் நீ இப்படி இழந்துகிட்டு இருக்கியேப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, பாட்டி எல்லாம் என் தலையெழுத்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் நேரா ரேவதி கிட்ட வா போகலாம் அப்படின்னு சொன்னதோட கார்ல கிளம்புறாங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்திக் கிட்ட, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு அம்மா நம்மளை விட்டு போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. சரி, அம்மாவோட இறப்புக்கு என்ன காரணம்? கார்த்திக் சொல்றாரு, ரேவதி அதை பத்தி என்னால இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதும் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு யாரும் இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம். கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்த, ராஜா 2 பேரும் எங்க போனீங்க? அப்ப கார்த்திக் சொல்றாரு, இல்ல கோவில சுத்தி பார்த்துட்டு வந்தோம். ரேவதி சொல்றாங்க, ஆமாமா. உடனே சந்திரா நினைக்கிறாங்க, ஓ பொய் சொல்றீங்களா 2 பேரும் அப்படின்னு. அப்புறமா கார்த்திக் அவங்க அம்மாவோட நினைப்போட நேரா ரூமுக்குள்ள போறாரு. அப்போ நம்ம கார்த்தி வெளியில வரும் பொழுது சந்திரா நேரா கார்த்தியை தடுக்கிறாங்க. ஏய் ஒரு நிமிஷம் நில்லு, உங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையுமே சந்தோஷமா செஞ்சு முடிச்சுட்டு வந்திருக்க போல. இது கேட்டதும் கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி, இங்க பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இந்த இடத்தை விட்டு போ. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, டேய் உங்க அம்மாவை காலி பண்ணதே நான் தான்டா. எப்படி என்னோட முதல் அடி நல்லா இருக்கா? இப்பயாவது என்கிட்ட எதுவும் பிரச்சனை வச்சுக்க கூடாது அப்படின்னு இப்ப புரியுதா? இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிரு, இல்லைன்னா உனக்கு இன்னும் பிடிச்சவங்க மேல கை வைக்கிற மாதிரி இருக்கும். கார்த்திக் சொல்றாரு, இதுக்கப்புறம் என் வீட்டுல உள்ள யாருக்காவது ஏதாவது ஆணிச்சு ஒன்னு சும்மா விட மாட்டேன். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம். நீ சாமுண்டீஸ்வரி விட்டு போனா நல்லது, இல்லைன்னா உன் வீட்டுல அடுத்த ஒரு உயிர் விடும் அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இருந்தாலும் கார்த்திக் நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். உன்னால என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போறாரு. ஸோ மேக்சிமம் கமெண்ட்ஸ்ல என்ன பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, கார்த்திக்கு ரொம்ப அட்டாச்சா உள்ளவங்களை மட்டும் அதிகமா காலி பண்றாங்களே. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கார்த்திக்கு தீபான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தீபாவை உயிர் எடுத்துட்டாங்க. அடுத்து அவங்க அம்மா அபிராமியை ரொம்ப பிடிக்கும். அபிராமியை உயிரை விட்டுட்டாங்க. ஸோ இந்த கதை எப்படி நிறையவே ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸ் எல்லாம் நிறையவே நடக்க போகுது. ஸோ அபிராமியோட இந்த இறப்பு நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அபிராமியை வச்சு நிறைய கதை இருக்கும் அப்படின்னு நான்லாம் எதிர்பார்த்தேன். ஸோ அபிராமியோட இறப்பு அவங்க எல்லாருக்குமே எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அப்செட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி இன்னுமே புது புது அப்டேட்ஸை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.